ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது 2016 வெளியான த லாஸ்ட் டிராகன் ஸ்லேயர். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆர்ஃபனேஜை வந்து காட்டுறாங்க. அங்க வந்து நிறைய பசங்க இருக்காங்க. இப்போ இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து பார்த்தா அந்த நாட்டை சேர்ந்த நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. எதுக்காக அவங்க வந்து இந்த ஆர்ஃபனேஜுக்கு வரணும்? அதுவும் ராத்திரி நேரத்துல. ஆக்சுவலி இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையுமே கூட்டிக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி வந்து அவங்க கூட்டிட்டு போயிருந்தப்போ அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஒருத்தன் என்ன பண்ணிருப்பானா, ராஜாவோட கேக் எடுத்து சாப்பிட்டிருப்பான். சோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்ஃபனேஜுக்கு அவங்க திரும்ப வராங்க. போய் ஒரு கேக்குக்காக இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்குது. அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் நம்ம ஹீரோயினுமே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் பேரு டைகர். ஆக்சுவலி அவன் தான் அந்த கேக்கை வந்து எடுத்து சாப்பிட்டிருப்பான். அப்படி வந்து இவனுங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்ஃபனேஜ்குள்ள வந்து யாரு வந்து ராஜாவோட கேக் எடுத்து சாப்பிட்டது அப்படின்னு கேட்டுட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம டைகரை பிடிச்சு, நீ தானே ராஜாவோட கேக்க சாப்பிட்டது, உண்மையை சொல்லு, நீ தானே அப்படின்னு அவர் கேட்கும்போது பக்கத்துல இருந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவன் சாப்பிடல, நான் தான் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டைகருக்கு வந்து உண்மை புரியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டு போலான்னு பார்க்கும்போது அவன் என்ன சொல்றானா, இல்ல அவ கிடையாது, நான் தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் உண்மையை சொல்ல பாக்குறான். ஆனா அவங்க அதெல்லாமே கேட்காம ஹீரோயினை புடிச்சிட்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு நேரா ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. அப்படி வந்து இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரு பேரு ஸ்ட்ரேஞ்ச். அவரு கேக்குறாரு, எதுக்காக இந்த சின்ன பொண்ணை அடைச்சு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இந்த மாதிரி ராஜாவோட கேக்க இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டா, அதனால இவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இவளை வந்து நாங்க புடிச்சிட்டு போறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து இது சுத்தமாவே பிடிக்கல. அவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்களா அந்த குழந்தைய விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நானா அந்த குழந்தைய விடுவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்றாருன்னா, அந்த ஆள ஒரு கரடியா மாத்துறாரு. மாத்தின மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு குளிர்ற மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கரடிய ஒரு ஸ்வெட்டரா மாத்தி அந்த பொண்ணுக்கு கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. இந்த ஊர்ல வந்து பார்த்தா மேஜிக்கால கட்டப்பட்ட ஒரு செவரு வந்து இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போய் அங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோட்டைக்கு அந்த புறம் நிறைய டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டிராகன்ஸ் எல்லாமே நார்மலான டிராகன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம கூடவே மேஜிக் தெரிஞ்ச நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற டிராகன்ஸ்ல ஒரு டிராகன் மட்டும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டிராகன். அங்க இருக்கிற எல்லா மேஜிக்கும் அந்த டிராகனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. ஆனா அந்த டிராகனுக்கு இப்ப வயசாயிட்டு இருக்கு. அப்படி வயசாகறனால இந்த மேஜிக் எல்லாமே அதோட கட்டுப்பாட்டை மீறி போயிடும். இப்ப அந்த டிராகன் மட்டும் இறந்து போயிருச்சுன்னு வைய, அந்த மேஜிக் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மந்திர செவரும் அப்படியே இடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் டிராகன் வாழ்ற அந்த இடத்துக்கு போய் அவங்க வீடெல்லாம் கட்டி அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவாங்க. அதனால அந்த டிராகன் மட்டும் சாகவே கூடாது. ஏன்னா அந்த டிராகன் மட்டும் இறந்து போயிருச்சுன்னா இவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கும் அவங்க கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இவரு நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு இல்லையா, அதனால இனிமேல் நம்ம ஹீரோயினை இவரோட வீட்டுல வச்சு அவர் வளர்த்துட்டு வராரு. அவங்க கூட அவங்க அம்மா அப்பா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு நம்ம ஹீரோயின் இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கையில ஒரு பொருளை வந்து எடுத்து கொடுக்கறாரு. அதாவது அந்த பொருளை வச்சு அந்த மேஜிக் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் கண்ட்ரோல்ல தான் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி வந்து அவங்க இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கடைக்கு போற வேலை இருக்கு, நான் சீக்கிரம் போய் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படி வந்து அவர் அங்க இருந்து கடைக்கு போனவர் மறுநாள் காலையில வரைக்கும் அவர் திரும்பி வரவே இல்ல. ஹீரோயினுக்குமே வந்து ஸ்ட்ரேஞ்ச் எங்க போனாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா அப்பாக்குமே அவரு எங்க போனாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. இப்படி வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு ஸ்ட்ரேஞ்ச் வந்து காணாம போய். அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் காணாம போனால அவரோட போட்டோ வச்சு ஒரு போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா அவங்க வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பணத்துக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை வந்து எல்லா வீட்டுக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி வந்து அவர் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கும் போது இப்பதான் 3 நாளா ஸ்ட்ரேஞ்ச் காணோம் இல்லையா, அதனால அவங்க அம்மா அப்பா தான் தேவைப்படுற வீடுகளுக்கெல்லாம் அவங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவங்க ஒரு பெரிய பங்களாக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து கொடுத்தாகணும். அதனால அந்த இடத்துக்கு ஸ்ட்ரேஞ்சோட அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க வந்து அந்த வீட்டுக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண பாக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சோட அப்பாக்கு வந்து இது ஒழுங்காவே பண்ண தெரியாது. அப்படி வந்து அவர் கண்ணா பின்னான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாதனமா எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத அவர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல வந்து போட்டுறாரு. அப்படி அவர் ஸ்பெல்ல போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பங்களா அந்த இடத்துல இடிஞ்சு போகுது. நம்ம ஸ்ட்ரேஞ்சோட அப்பா நேரா ஹீரோயின் கிட்ட போய் அவர் பத்தி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அதாவது மேஜிக்கை தரக்கூடிய அந்த டிராகன் அதை வந்து யாரோ ஒருத்தங்க கொலை பண்ண போறாங்க. அதை நாம எப்படியாவது தடுத்தாகணும், இல்லைன்னா நம்மள மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸும் அவங்களோட சக்திகளை இருந்து சாதாரண மனிதர்கள் ஆயிருவாங்க. இதை நாம எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிராகன் ஸ்லேயரை கண்டுபிடிச்சு நான் அவனை அழிக்கிறேன்
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாட்டோட ராஜாவை கட்டுறாங்க. அந்த நாட்டு ராஜா வந்து அவரோட மந்திரி கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணி ஆகணும், ஏன்னா அப்படி பண்ணணும்னு அந்த கத்தியில போட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வயசானவர் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, நேரா ராஜா கிட்ட போய், அதாவது நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இந்த டிராகன்ஸோட உலகம் இருக்கு, அது ரெண்டையுமே பிரிக்கிறது அந்த மேஜிக் செவரு தான், நம்ம எப்படியாவது அந்த டிராகன்ஸ் எல்லாம் அழிச்சாகணும், அப்பதான் அந்த மேஜிக் செவருமே உடையும், அப்படி பண்ணும்போது தான் நம்மளால இந்த ராஜ்யத்தை இன்னும் பெருசுபடுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை வந்து நம்மளால சுலபமா அடையணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு கத்தியை வந்து உருவாக்குறேன், அதுலயே நான் எந்தெந்த டிராகனை எப்பப்ப கொலை பண்ணும் அப்படிங்கறத ஃபியூச்சரை டிசைட் பண்ணி நான் அதில் எழுதி வைக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னா எனக்கு நீங்க நிறைய தங்கங்களை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு இந்த நாட்டு ராஜாவுமே என்ன பண்றான்னா, பேராசப்பட்டு இருக்கிற எல்லா தங்கத்தையுமே அவன் கொடுத்துட்றான். அந்த தங்கத்தை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றான்னா, அந்த கத்தியை வந்து உருவாக்குறான். ஆக்சுவலி அந்த கத்தியை வந்து எல்லாராலையும் எல்லாம் தூக்க முடியாது, அந்த கத்தியிலே பேரு போட்டிருக்கோம், யாரு வந்து அந்த டிராகனை கொலை பண்ண போறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த கத்தியை வந்து அவங்க தூக்க முடியும். அப்படி வந்து அவர் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரா. இப்ப அதே மாதிரி அந்த கத்தியில பார்க்கும்போது வர ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து இந்த மேஜிக் ப்ரொடியூஸ் பண்ற அந்த டிராகனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு அதுல போட்டு இருக்கு. அதுவும் அது யாரால வந்து கொலை பண்ணணும்னா நம்ம ஹீரோயினால தான் கொலை பண்ண முடியும், ஏன்னா நம்ம ஹீரோயினோட பேரு தான் அந்த கத்தியிலேயே எழுதி இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுல இருக்கும்போது இந்த ராஜாவோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போன உடனே அந்த ராஜா என்ன பண்றான்னா, பட்டுன்னு அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ வந்து எப்படியாவது அந்த டிராகனை வந்து கொலை பண்ணி ஆகணும், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்லும்போது, என்னால எல்லாம் அந்த டிராகனை கொலை பண்ண முடியாது, அந்த டிராகனை கொலை பண்ணா இங்க இருக்கிற மேஜிக் எல்லாமே அழிஞ்சு போயிடும், நான் அந்த டிராகனை பாதுகாக்க தான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆளு செம்ம காண்டாகிறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட, அவளுக்கு வந்து விலக மாட்டே இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு அடைங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற மந்திரி என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷம் இருங்க ராஜா, நமக்கு இப்ப ஹீரோயின் தேவை, ஏன்னா ஹீரோயினோட பேரு தான் அந்த கத்தியில எழுதி இருக்கு, வர ஞாயிற்றுக்கிழமை அந்த டிராகனை நம்ம எப்படியாவது அழிச்சே ஆகணும், அப்படி கொலை பண்ணாதான் நம்மளால இந்த ராஜ்யத்தை பெருசுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாவுமே என்ன சொல்றாருன்னா, சரி அவளை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும் இல்லையா, அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நானே அந்த டிராகனை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை வாங்கிட்டு அந்த ராஜா கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அதனால நம்ம ஹீரோயினை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அதுல வந்து அவங்க கேக்குறாங்க, உங்க பேர் எப்படி அந்த கத்தியில வந்தது, நீங்க அந்த டிராகனை எப்ப கொலை பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்கும்போது, நான் அந்த டிராகனை கொலை பண்ணவே மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் அதை பாதுகாக்க தான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே செம காண்டாக்குறாங்க, இதுக்காக இவங்க இப்படி ஆகணும், ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமாவே பிடிக்கல, ஏன்னா இவங்களோட வீடெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இங்க இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் கொலை பண்ணி நாம அந்த இடத்துக்கு போய் பெருசு பெருசா வீடெல்லாம் கட்டி அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனாலே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் சொல்றத கேட்டு கடுப்பாகி நம்ம ஹீரோயினை திட்டி அவங்கள அடிக்கிறதுக்கே போயிருவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போய் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த செவுத்து தாண்டி அந்த மேஜிக் உலகத்துக்குள்ள போறாங்க. ஆக்சுவலி அந்த கதையில யாரோட பேர்லாம் போட்டிருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த உலகத்துக்குள்ள வந்து போக முடியும். அங்க அவங்க போன உடனே அந்த டிராகனை வந்து அவங்க பாக்குறாங்க. அந்த டிராகனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்கன்னா, இங்க பாரு நான் சொல்றது கேளு, உன்னை கொலை பண்ணணும்னு அந்த கத்தியில என்னோட பேர் தான் எழுதி இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அதுக்கு அந்த டிராகனும் என்ன சொல்றதுன்னா, இல்ல நீ என்ன கொலை பண்ணிதான் ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து வயசாயிட்டு இருக்கு, இந்த சமயத்துல இந்த மேஜிக் எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால என்ன நீ கொலை பண்ணிரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, முடியவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுவோம், கண்டிப்பா நீ என்ன அன்னைக்கு நீ கொலை பண்ணி தான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா அங்க இருந்து கிளம்பி போயிருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே குடும்பமா சேர்ந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து எங்க காணாம போனாங்க அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடைசியா எங்க ஸ்ட்ரேஞ்ச் காணாம போனாரு அப்படிங்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் நின்று இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கிற மனுஷனை யாரோ அங்கிருந்து கடத்தி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அதுவும் இது வந்து எங்க நடந்திருக்குன்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும், அந்த ஃபேக்டரிக்கு வெளியில தான் இது நடந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அதுல இருக்க ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி ராஜா கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் வாங்கிட்டு டிராகன்ஸ் கொலை பண்ற ஒரு கத்தி உருவாக்குனாரு. அந்த கத்தி யாரெல்லாம் தூக்குவாங்கிற பேரையும் அதுல வந்து அவர் எழுதி இருந்தாரு. அதுல உங்களோட பேர் வந்து இருக்கு. அதனால நீங்க தான் வந்து அந்த டிராகனை கொலை பண்ணி ஆகணும். ஆனா நீங்களோ அதை கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க. அதனால ராஜா கிட்ட இருந்து வாங்கின அந்த தங்கத்துல பாதிய நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஆமா நீங்க வாங்கலதான், அந்த மந்திரவாதி
தான் வாங்கினாரு. ஆனா அவரோ உங்களோட பேரை தான் அந்த கத்தியில வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் அந்த டிராகனை கொலை பண்ணாதனால நீங்க தான் அந்த காசை வந்து கட்டியாகணும். அந்த லேடிக்கு பக்கத்துல கார்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நான் ஹீரோயினை பேசி அந்த டிராகனை வந்து கொலை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஆக்சுவலி இந்த கார்டன் யாரு? இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒரு ஆளு தான் இந்த கார்டன். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த டிராகன்ஸ் எல்லாம் கொலை பண்ணாதான் நம்ம கம்பெனியை வந்து பெருசுப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனாலே அவர் என்ன பண்ண போறாருன்னா, எப்படியாவது நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அந்த டிராகனை வந்து கொலை பண்ண வைக்கணும். அப்பதான் இவங்க நினைச்சது நடக்கும். இன்னையில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு இவர் தான் அசிஸ்டன்ட். ஆக்சுவலி இந்த கார்டன் வந்து யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்த ஒரு பையன் தான் இவரு. இவங்க ரெண்டு பேருமே என்னதான் இந்த விஷயத்துல முரண்பாடா இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே கார்டன் இருக்கிற இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி வந்து வரான். அவன் வந்து தான் கையில இருக்கிற வில்லம்ப வச்சு நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வரான். இவன் எதுக்காக இப்படி பண்ணணும்? ஏன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த டிராகனை வந்து கொலை பண்ணிட்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மேஜிக்கும் அழிஞ்சு போயிடும். அப்படி பண்ண ஆபத்துங்கிறதுனால தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அவன் வரான். ஆனா அதுல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினுமே அந்த மந்திரவாதியை பிடிச்சி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, கண்டிப்பா நான் அந்த டிராகனை கொலை பண்ண மாட்டேன். ஏன்னா நானே ஒரு மந்திரவாதிக்கு ஃபேமிலிகளால தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த மந்திரவாதியும் இதை வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல டைகர் அப்படின்னு ஒரு பையனை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த பையனை வந்து நிறைய வீட்டுல இருந்து தத்தெடுத்திருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான்னா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வந்து போட்டு உடைச்சிருப்பான். அதனாலே அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திரும்பவும் அந்த பையனை அந்த ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினுமே என்ன பண்றாங்கன்னா, டைகரை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைகர் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கான். நம்ம ஹீரோயினோட வீட்டுல வந்து பார்த்தா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எப்ப பார்த்தாலுமே பூட்டியே தான் இருக்கும். அதை வந்து யாராலையுமே திறக்கவே முடியாது. இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் கையில வந்து அந்த கத்தி இருக்கும் இல்லையா, அந்த டிராகனை கொலை பண்ற ஒரு கத்தி, அது வந்து எந்த பொருள் மேல பட்டாலுமே அந்த பொருள் வந்து உடஞ்சு போயிடும். அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கதவு மேல எடுத்து வைக்கும் போது அந்த கதவு வந்து உடஞ்சு ஓப்பன் ஆகுது. அப்படி வந்து அந்த கதவு ஓப்பன் ஆன உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அப்படி வந்து இவங்க உள்ள போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷுவல் அந்த இடத்துக்கு வருது. என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து சில ஆட்கள் இங்க இருந்து கடத்திட்டு போயிட்டாங்க, என்ன எப்படியாவது நீ காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ ஒண்ணு வந்து எழுத வராரு. அப்படி எழுத வரதுக்குள்ளேயே எங்க இருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்ப போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற கத்தி யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா, அந்த கார்டன் கிட்ட தான் இருக்கு. இப்போ வந்து இது ஞாயிற்றுக்கிழமையாச்சா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப இந்த டிராகனை வந்து யார் கொலை பண்ண போறது அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினோட அசிஸ்டன்ட் நான் தான், கண்டிப்பா என்னால அந்த மந்திர சிவத்தை தாண்டி உள்ள போக முடியும், நான் தான் இந்த டிராகனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர கத்தி எடுத்துட்டு அங்க இருந்து போறோம். நம்ம ஹீரோயின் இதை வந்து டிவில பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவனை தடுக்கிறதுக்காக போகும்போது, நம்ம ஹீரோயினை தடுக்கிறதுக்காகவே இந்த ராஜா ஏற்பாடு பண்ண அந்த எல்லா ஆளுகளும் அங்க வராங்க. இப்ப வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஒரு மந்திரவாதி வந்திருப்பாப்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. ஆனா அவரையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்க இருக்கிற ஆளுங்களை சுட்டு பிடிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வேக வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஒரு மந்திர நாய் இருக்கும், அதை தூக்கிட்டு நேரா அந்த செவுத்து தட்டுறதுக்காக போறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை தடுக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு அந்த மந்திர செவுத்து தாண்டி உள்ள போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல இந்த கார்டன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினை சுட்டு கொள்றதுக்காக ஒரு கன்னை எடுத்துட்டு அங்க வரான். இவன் எதுக்காக இப்படி பண்றானா, ஹீரோயின் மட்டும் இங்க இருந்தா அவனால அந்த டிராகனை கொலை பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து தடுத்துருவாங்களே. நம்ம ஹீரோயின் வந்து கார்டனோட ஃப்ரெண்ட் தானே, அவங்க வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா, இல்ல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, அந்த டிராகனை நாங்க கொலை பண்ணாதான் எங்களோட கம்பெனியை வந்து நாங்க பெருசுப்படுத்த முடியும், அதே மாதிரி இந்த ராஜ்யத்தையுமே எங்களால பெருசு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதே தெரியல. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, அந்த வால்ல வந்து யாரோட பேரு போட்டிருக்கோ அவங்களாலதான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்டால மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளயுமே வர முடியும். நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நீ என்னோட அசிஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன ஆகுறானா, அந்த இடத்துலயே மறைஞ்சு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் எல்லா மக்களுமே அந்த மந்திர கேட்டுக்கு பக்கத்தாடி தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து அவங்க அங்க நின்று அந்த டிராகனை கொலை பண்ணியாச்சா இல்லையா, நம்ம எப்ப இந்த ராஜ்யத்தை பெருசுப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இப்ப திடீர்னு அந்த இடத்துல இருந்து நிறைய சிங்கம் நிறைய மிருகங்கள் எல்லாம் உள்ள வருது. என்னன்னு பார்த்தா, அந்த டிராகனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டு வர்றதுனால அதால மேஜிக்கை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியல. அதனாலே அந்த விலங்குகள் மூலமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு போறாங்க. தண்ணி கடியில இருந்து சுறாக்கள் வரும், ஆனா இந்த இடத்துல மண்ணுக்குள்ள இருந்தாலும் சுறாக்கள் வந்து அவங்கள வந்து கொலை பண்ண ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எதிரில் அந்த டிராகன்
டிராகன் வந்து தயவு செஞ்சு என்ன கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது முடியாது, என்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் அங்க திரும்பி பாரு, இந்த மந்திரம் எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு, அதனால எல்லா விலங்குகளும் அங்க உள்ள போய் மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா கொலை பண்ணாதான் அவங்களை வந்து காப்பாற்ற முடியும், உனக்கு இந்த மந்திரம் தேவையா இல்லைன்னா அந்த மக்கள் தேவையா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு எனக்கு அந்த மக்கள் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கையில இருக்கிற கத்தியை வச்சு அந்த டிராகனை வந்து அவங்க கொலை பண்றாங்க. இப்ப இந்த டிராகன் வந்து இறந்து போனால என்ன ஆகுதுன்னா அந்த மந்திர செவருமே அந்த இடத்துல இருந்து காணாம போகுது. இதை பார்த்த உடனே எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த செவரு வந்து உடைஞ்சு போச்சு, நம்ம உடனே உள்ள போது நமக்கான இடத்தை மார்க் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறமா ராஜா கிட்ட பணத்தை கொடுத்து அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேக வேகமா அந்த இடத்துக்குள்ள போய் மார்க் பண்றதுக்காக போறாங்க. அப்படி வந்து இவங்க மார்க் பண்ணலான்னு போகும்போது தான் இப்ப இவங்களுக்கு ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து 2 டிராகன் போல வெளியில வருது. இதை பார்த்த உடனே எல்லாருமே அங்க இருந்து பயந்து போறாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இவங்க தான் இங்க இருக்கிற எல்லா டிராகன்ஸுமே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த 2 டிராகன்ஸ் இந்த இடத்துக்குள்ள வருது. என்னன்னு பார்த்தா அதாவது வருஷம் வருஷம் ஒவ்வொரு டிராகன் ஸ்லேயரும் அந்த இடத்துக்குள்ள போய் அந்த டிராகனை வந்து கொலை பண்ணுவான். அப்படி அவங்க வந்து அந்த மந்திர டிராகனை கொலை பண்ணும்போது அந்த டிராகனுக்குள்ள இருந்து 2 டிராகன்ஸ் வந்து வெளியில வரும். இதுங்க ரெண்டுமே சாதா டிராகன்ஸ் தான். ஹீரோயினும் அந்த மாதிரி அந்த டிராகனை வந்து கொலை பண்ணும்போது இந்த டிராகன்ஸ் வந்து வெளியில வந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் என்னதான் மக்களை வந்து காப்பாத்திட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம், என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மந்திரங்களும் அழிஞ்சு போயிருச்சேன்னு. அந்த வருத்தத்தோடய அவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து இங்க நடந்த எல்லா விஷயமே தெரியும். அவர் வந்து நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, உன் இடத்துல நான் இருந்தா நான் கண்டிப்பா இதை தான் பண்ணிருப்பேன், ஏன்னா மக்களா மேஜிக்கா அப்படின்னு முடிவெடுக்கும் போது மக்களை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அந்த டிராகன் வந்து வயசாயிருச்சு, கண்டிப்பா அது வந்து இறந்துதான் ஆகணும், அதனால நம்மளே அதை கொலை பண்ணி மக்களை காப்பாத்துறது எந்த தப்புமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து மறைஞ்சு போறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரேஞ்ச வந்து கடத்தினவங்க சில பொருட்களை வச்சுதான் அவர் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்ச வந்து கடத்தினது யாருன்னு பார்த்தா அந்த பெரிய ஃபேக்டரி சேர்ந்தவங்க தான். அவங்க எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்த பெருசுபடுத்தணும்னா அந்த டிராகனை வந்து கொலை பண்ணி ஆகணும். அப்படி இந்த டிராகனை கொலை பண்ண போறது யாரு? நம்ம ஹீரோயின் தான். ஆனா நம்ம ஹீரோயினும் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டுல இருக்காரு. ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா டிராகனை கொலை பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து இவங்க கடத்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த 2 டிராகனை கூட்டிட்டு நேரா அந்த கம்பெனிக்கு போறாங்க. எதுக்காகனா அந்த கம்பெனி அழிச்சு உள்ள இருக்கிற ஸ்ட்ரேஞ்சை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக தான் அவங்க போறாங்க. எப்படி இவங்க காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து போகிறதோட இந்த படம் வந்து முடிவடையுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.